வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். டாக்டர், என் குழந்தை டபிள்யூ ஷேப்பில் இந்த மாதிரி உட்கார்றாங்க, இதனால் ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதை பற்றி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். டபிள்யூ ஷேப்டு சிட்டிங் அப்படின்னா என்ன, குழந்தைங்க ஏன் இந்த மாதிரி உட்கார்றாங்க, இந்த மாதிரி உட்கார்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை இருக்கும், ஒரு பெற்றோராக இது சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைங்க நார்மலாக கிராஸ்ட் லெக் பொசிஷன், அதாவது சமணங்கால் போட்டு உட்காராமல் காலை வெளிப்பக்கமாக விரித்து வச்சு உட்காந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த குழந்தைய மேலேருந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் இதை டபிள்யூ ஷேப்டு சிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்க இந்த மாதிரி உட்கார்றதுக்கு காமனான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பொசிஷனில் உட்கார்ந்துருக்கிற சர்ஃபேஸ் ரொம்ப வைடாக இருக்கும், அதனால் பெட்டராக பேலன்ஸ் கிடைக்கும். குழந்தைங்க சைடில் சாஞ்சாலோ பேக்கில் சாஞ்சாலோ அவங்க பெருசாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்களோட கால் இப்படி சைடில் இருக்கிற காரணத்தினால அவங்கள சைட்லேயோ பேக்லேயோ பேலன்ஸ் தவறாமல் இது பார்த்துக்கும். அப்படின்னு என்னங்க டாக்டர், இந்த பொசிஷன் தான் உட்கார்றதுக்கு நல்ல பெஸ்ட்டு பொசிஷனா, பேலன்ஸ் தவறாமல் பார்த்துக்கணும்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த பொசிஷன் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைக்குரிய பொசிஷன். இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு வயசு டு 2 வயசில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஒரு சில நேரத்தில் இந்த பொசிஷனில் உட்காரக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்தில் நார்மலாக கிராஸ் லெக்ஸ், அதாவது சமணங்கால் போட்டு உட்காந்துக்குவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் பெரும்பாலான நேரம் இல்லாட்டி எப்பயுமே இந்த மாதிரி டபுள் ஷேப்பில் உட்காராங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை. என்னென்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சைடில் சாஞ்சாலோ பேக்கில் சாஞ்சாலோ இந்த கால் சைடில் இருக்கிறனால நம்மளுடைய சாயம் பார்த்துக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மொத்த ஸ்ட்ரெஸ்ஸுமே ஹிப் ஜாயிண்ட், அதாவது தொடை இடுப்போடு சேர்ற அந்த ஜாயிண்ட் பகுதியில் தான் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே விழுகும். இதனால் இந்த ஹிப் ஜாயிண்ட்டுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, சமணங்கால் போட்டு உட்காரும்போது ஒரு சில மசில்ஸ் வேலை செய்யும். டபிள்யூ ஷேப்பில் உட்காரும்போது அதுக்கு ஆப்போசிட் மசிலில் வேலை செய்யும். ஸோ இதே பொசிஷனில் ஒரு குழந்தை ரொம்ப நாளாக உட்காந்துட்ருக்குறாங்க, ரொம்ப வருஷமாக உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்க திருப்பி சமணங்கால் போடணும்னு நினச்சாலுமே அதுக்கு தேவையான மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகிக்கும். அதனால் அவங்களுக்கு கிராஸ்ட் லெக்ஸ் உட்கார்றது ரொம்ப சிரமமாக இருக்கலாம். மூணாவது, இந்த பொசிஷனில் ரெகுலராக உட்காந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஹிப் ஜாயிண்ட் பகுதி உள்நோக்கி திரும்பிடும். கூட சேர்ந்து காலோட முட்டி, நீ ஜாயிண்ட், இதுவுமே கொஞ்சம் அதோட ஷேப் மாறிக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குழந்தைங்க நடக்கிறதே அப்நார்மல் ஆயிரும். குழந்தைங்க நடக்கும்போது பாதங்கால உள்நோக்கி வச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஜாயிண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி ஷேப் மாறிடும். இது அவங்களோட ரொட்டீன் லைஃப்பை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது சைட்லலாம் சாயிரும் அப்படின்னா நம்மளோட வயிற்றை சுற்றி இருக்கிற மசில்ஸ் கொஞ்சம் டைட் ஆகிக்கும். டைட் ஆகி நம்ம கீழே விழுகாமல் அதை பார்த்துக்கும். பட் இந்த மாதிரி டபுள் ஷேப்பில் உட்காரும்போது அவங்களுக்கு இந்த மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டைட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கிற அவசியமே வராது. அல்டிமேட்டாக வயிறு சுற்றி இருக்கிற மசில்ஸு, பேக் மசில்ஸு இதெல்லாம் சரியாக டெவலப்மெண்ட் இல்லாமல் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர் மசில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய மசில்ஸோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுவுமே குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் பேலன்ஸ் ப்ராப்ளம் கொண்டு வரலாம். இந்த டபிள்யூ பொசிஷனில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க டாக்டர், என் குழந்தை இந்த மாதிரி தான் உட்கார்றாங்க, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், குழந்தை எப்போயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி பொசிஷனில் உட்கார்றாங்க, இந்த பொசிஷன் தான் அவங்களுக்கு ப்ரிஃபர்ட் பொசிஷன்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். குழந்தைங்க நார்மலாக ஏஜ் வர வர நார்மலாக உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. பட் குழந்தை பெரும்பாலும் இந்த பொசிஷனில் தான் உட்கார்றாங்க, நீங்கள் சமணங்கால் போட சொல்லி மாற்றினீங்கனாலுமே திருப்பி கொஞ்ச நேரத்தில் இதே பொசிஷனுக்கு வந்துடுறாங்க, இந்த பொசிஷனில் தான் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை மாற்றி ஆகணும். ஃபஸ்ட்டு விஷயம் ஆல்ரெடி எல்லாருமே பண்ணியிருப்பீங்க, குழந்தைய ரிப்பீட்டடாக சமணங்கால் போட்டு உட்கார்றதுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்கிறீங்களோ 50 தடவை சொல்கிறீங்களோ 100 தடவை சொல்கிறீங்களோ அதில் லிமிட்லாம் கிடையாது. டெய்லியும் கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறத எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, முடிஞ்சளவு குழந்தைய ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய குழந்தைங்க இப்போல்லாம் மொபைல் முன்னாடியே உட்காந்துட்ருக்குறாங்க, இல்லாட்டி டிவி முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஓடுறது, விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி விளையாட்டாக நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் என்கேஜ் பண்ணலாம். குழந்தைங்க ஓரளவுக்கு பெருசாகிட்டாங்க, ஒரு 4 வயசு 5 வயசு 6 வயசு ஈவன் அதுக்கு மேலே இருந்தால் கூட இதே பொசிஷனில் பல வருஷமாக உட்கார்ந்த காரணத்தினால குழந்தைங்களோட தொடைக்கு உள்பகுதியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகிக்கும். இந்த மாதிரி டைட்டாக இருக்கிற காரணத்தினால அவங்களால சமணங்கால் போட்டு உட்காரணும்னு நினச்சாலுமே உட்கார முடியாது, ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து பல டைப்ஸ் இருக்குது. பட் சிம்பிளாக இதில் என்ன எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா, டபிள்யூ ஷேப் பொசிஷனில் உட்காரும்போது எந்தெந்த மசில்லாம் சரியாக வேலை செய்யாமல் சுருங்குற சிச்சுவேஷன் வருதோ அந்த மசில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு எக்ஸசைஸ் மெத்தடில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டீட்டெயில்டாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். இது எல்லாம் ட்ரை பண்ணியுமே குழந்தைங்க இந்த கிராஸ் லெக் சமணங்கால் பொசிஷனில் உட்காரவே மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆல்டர்னேட் சிட்டிங் பொசிஷன், அதாவது இந்த டபிள்யூ ஷேப் தவிர வேறு மெத்தடில் உட்கார வச்சு பழக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஸ் லெக், இந்த மாதிரி சமணங்கால் போட்டு உட்காரது தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ப்ரிஃபர்டு மெத்தடு. அது இல்லாமல் குழந்தைக்குன்னு ஒரு சின்ன சேர் மாதிரி வாங்கி கொடுத்துக்கலாம். அவங்களோட ஆக்டிவிட்டியெல்லாம் இந்த சேர் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டிங்கன்னா அது மூலிமா பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்பில் உட்கார மாட்டாங்க. சின்ன சேருன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, சேர் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கூட அந்த ஏரியாக்குள்ளேயே அவங்க இந்த பொசிஷனுக்கு திரும்பி உட்கார ட்ரை பண்ணுவாங்க. இல்லாட்டி நம்ம ஊர் பெண்கள்லாம் கீழே உட்காந்து எப்படி உட்காருவாங்க, ஒரு சைடில் உட்காருவாங்கல்ல, சிங்கிள் சைடு சிட்டிங்னு சொல்லலாம். அந்த பொசிஷன் கூட ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக அந்த சைடு மாற்றி மாற்றி உட்காந்தாங்கன்னா அதுவே அந்த காலில் இருக்கிற மசில்ஸு, ஜாயிண்ட்ஸு, ஹிப் ஜாயிண்ட்டு, அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி நார்மல் ஷேப்பில் கொண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்கும். சில குழந்தைங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பொசிஷனாக குத்த வச்சு உட்காருவாங்க, அதுவும் கூட அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஐடியல் பொசிஷன் இல்லை அப்படின்னாலுமே டபிள்யூ ஷேப் பொசிஷனில் இருக்கிற அளவுக்கு பாதிப்பு இந்த பொசிஷனில் வராது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஒரு ஜென்ரல் ஐடியா தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் அப்படின்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கான்ஸ்டண்ட்டாக குழந்தைக்கு இந்த பொசிஷனில் உட்கார்றதா கரெக்டு அப்படின்னு ரிமைண்ட் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.